வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 1941 இரண்டாம் உலகப் போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம். ஜப்பான் தலைநகரம் டோக்கியோவில் சாரமாரியான குண்டு வீச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த தருவாயில் ஹயாவோ மியாசாகி என்னும் குழந்தை பிறக்கின்றது. தந்தை போர் விமானங்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றினாலும் போரின் விளைவுகளை நேரடியாக சிறுவன் மியாசாகி எதிர்கொள்ளவில்லை. சிறுவன் மியாசாகி வளரும் போது விமானங்களை தொட்டு பார்த்து வியப்படைந்து அவற்றின் மீது காதல் கொண்டாலும் அவை யுத்தத்திற்கு பயன்பட்டதை பார்த்து வேதனை அடைகின்றார். போர்க்காலத்தில் மியாசாகியின் குடும்பம் ஒரு பெண்ணையும் அவரது தாயையும் சந்திக்கின்றது. அவ்வேளை மியாசாகியின் குடும்பத்திடம் அவர்கள் உதவி கேட்டபோது மியாசாகியின் தந்தை அவர்களுக்கு உதவாமல் நழுவுகின்றார். இந்த காட்சி சிறுவன் மியாசாகியை கண் கலங்க வைத்ததோடு அவரின் மனதில் ஆழமாக பதிகின்றது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மியாசாகியின் தாய் காச நோயினால் பாதிக்கப்பட்டு 10 வருடங்களாக சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த போது இதுவும் அவரது ஆழ்மனதில் மாறாத வடுவாக பதிகின்றது. இந்த துன்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை ஒரு கலைநயம் படைத்த ஓவியனாக செதுக்குகின்றன. ஜப்பானில் 1985 ஹயாவோ மியாசாகி, இஷாவோ தகஷிட்டா, தோஷியோ சுசுகி போன்றோர் இணைந்து கிப்லி ஸ்டுடியோ ஒன்றை நிறுவுகின்றனர். இத்தாலிய மொழியில் சகாரா பாலைவன வெப்பக்காற்று என அர்த்தம் கொண்ட கிப்லி படங்கள் மூலம் ஜப்பானின் பாரம்பரிய கலாச்சாரம், பசுமையான சுற்றுப்புறச் சூழல் அம்சங்கள், இயற்கையின் முக்கியத்துவம், மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவு, போரின் அவலங்கள், போரின் அபாயங்கள் போன்றவற்றை கருப்பொருளாக கொண்டு தமக்கே உரிய பாணியில் அனிமேஷன் படங்களாக கையால் வரைந்து அதன் மூலம் கதை சொல்லும் முறை அறிமுகப்படுத்தப்படுகின்றது. மியாசாகியின் பிள்ளை பராயத்தில் ஒரு தாயும் மகளும் தந்தையிடம் உதவி கேட்கும் போது தந்தை நழுவிய அந்த காட்சியை மையமாக கொண்டு தழுவிய படம்தான் சினேரி கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ். அவரின் தாய் நோய்வாய்ப்பட்டிருந்த போது சந்தித்த துன்பங்களில் இருந்து உருவாக்கிய கதைதான் நெய்பர் டோட்டோ மற்றும் ஸ்பிரிட்டட் அவே. ஜப்பான் மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கையை மிக நுணுக்கமாக கையால் வரைந்து திரைப்படங்களுக்கு ஒரு வித்தியாசமான அழகை கொடுத்து ஜிப்லி படங்களின் நிறங்கள், கதையின் உணர்வுகள், கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற ஹயாவோ மியாசாகி ஜப்பானின் அனிமேஷன் துறையின் தந்தை என போற்றப்படுகின்றார். 40 வருடங்களாக அனிமேஷன் திரைப்படத் துறையில் மிகப்பெரிய செல்வாக்கை கொண்ட கிப்லி படங்கள் தற்போது திடீரென ChatGPT மூலம் ட்ரெண்டிங்காக உள்ளது. அதிக செலவு செய்து கையால் வரையப்படும் கிப்லி படங்களை AI டெக்னாலஜி மூலம் சில செகண்ட்களில் எவ்வித செலவும் இல்லாமல் பெறக்கூடியதாக இருப்பதால் அதன் பயனாளிகள் அதிகரிக்க ChatGPTயை உருவாக்கிய OpenAI நிறுவன CEO சாம் ஆல்ட்மனுக்கு தலை சுற்ற தொடங்கியது. பயனாளிகள் கிப்லி படங்களை உருவாக்குவதை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் எங்கள் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் GPUக்கள் உங்கள் யூசேஜால் சூடாகி உருகும் நிலையில் உள்ளன. எனவே இதை கட்டுப்படுத்துவதற்காக பிரீமியம் முறை, பணம் செலுத்தி டவுன்லோட் பண்ணும் முறை கொண்டு வரப்பட உள்ளது. ஒரு நாளைக்கு 3 தடவைகள் மட்டும் ஃப்ரீ யூசேஜ் பண்ணலாம் என்றும் அறிவித்துள்ளார். ஒரிஜினல் இமேஜை விட கிப்லி இமேஜ் அழகாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அவை 100% உண்மையானதாக இல்லை. ஒரிஜினல் கிப்லி சாதாரண மக்களுக்கு பொருளாதார ரீதியில் கிட்ட நெருங்க முடியாத விலையில் இருந்தாலும் எதுவுமே ஃப்ரீ என்று சொல்லும்போது கொஞ்சம் அலர்ட்டாகத்தான் இருக்க வேணும். AI ஒரு படத்தை ஸ்கேன் செய்யும் போது அதற்கு ஒரு டேட்டா தேவைப்படும். அந்த டேட்டா தான் உங்கள் ஒரிஜினல் இமேஜ்.
இந்த இமேஜ் ரகசியமாக ஏஐ சர்வர்களில் ஸ்டோர் பண்ணப்பட்டு எதிர்காலத்தில் மிஸ்யூஸ் பண்ணப்படலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மூலம் உங்கள் ஒரிஜினல் இமேஜ் ரகசியமாக பேணப்படும் என்று சொல்லப்பட்டாலும் கிப்லி இமேஜை ஒரிஜினல் இமேஜுக்கு கன்வெர்ட் பண்ணும் போது சாயம் வெளுத்து உங்கள் ஒரிஜினல் இமேஜ்களின் விவரம் முழுவதும் பொது வெளியில் தெரிய வரும் என்பதால் இதனை தவிர்ப்பது புத்திசாலித்தனமானது. இப்படி எளிமையாக இந்த கிப்லி ஓவியங்கள் இலகுவாக கிடைப்பதால் ஓவியக்கலை பயின்ற கையால் வரையும் ஓவியக் கலைஞர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதோடு கலையின் தரமும் குறைவடைய வாய்ப்புள்ளது. சாதாரணமாக நாங்கள் யூடியூப் வீடியோவுக்கு ஒரு மியூசிக் ஆட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் யூடியூப் ஆடியோ லைப்ரரிக்கு போய் அந்த MP3 லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். வெளியில இருந்து எடுக்க இயலாது, எடுத்தால் அது காப்பிரைட் இஷ்யூ ஆகிவிடும். அப்படி இருக்கேக்க தங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் சந்தித்த விஷயங்களை உள்வாங்கி ஆள் மனசில் பதிச்சு பிறகு உணர்வுகளை கொண்டு அழகான ஓவியங்களாக கையால் வரைஞ்ச ஹயாவோ மியாசாகி ChatGPTக்கு எதிர்ப்பு காட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தனது படைப்புகளுக்காக சிறந்த அனிமேஷன் அகாடமி அவார்ட்ஸ், கோல்டன் குளோப் அவார்ட்ஸ், வாழ்நாள் சாதனை விருது போன்றவற்றை வென்ற மியாசாகி மனிதர்களின் உண்மையான உணர்வுகளை ஏஐயினால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த தொழில்நுட்பத்தை என்னுடைய பணியில் ஒருபோதும் நான் பயன்படுத்த விரும்ப மாட்டேன். அது மனித வாழ்க்கைக்கே அவமானகரமானது என முன்பு ஒரு காணொளியில் கூறியுள்ளார். ஸ்டுடியோ கிப்லி ஓப்பன்ஏஐயுடன் இணைந்து பயணிக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.